நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். வணக்கம் தமிழா. எல்லாம் சுதந்திர தினம் கொண்டாடிட்டு சந்தோஷமா இருக்கும். ஆனா ஒரு குடும்பம் மட்டும் சந்தோஷமா இல்ல. இந்தியாவில் நடக்கிற ஒவ்வொரு கற்பழிப்புக்கும் ஒவ்வொரு பாலியல் பலாத்காரத்துக்கும் நாம பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரே விஷயம் ஜஸ்டிஸ் ஃபார் ஆசிஃபா, ஜஸ்டிஸ் ஃபார் நிர்பயா, ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதி, ஜஸ்டிஸ் ஃபார் இப்படியே தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இதுக்கான தீர்வுகள் இந்தியாவில் கிடைச்சதான்னு கேட்டா சத்தியமா இல்லை. நம்மளாம் ஆண்மகன் சொல்லிட்டு வெளியில சுத்திக்கிட்டு திரிறோம். ரொம்ப என்னது மப்பு மந்தாரமா சுத்திக்கிட்டு திரிறோம். நம்மளாம் பெரிய ஆண்மகன்னா ஒரு பெரிய ரொம்ப பலம் வாய்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் நம்மளுக்கு இந்த பலமும் இதுவும் கடவுள் கொடுத்தாங்களா இல்லையான்னு தெரியல. இது நம்மளுக்கு வலிமையா கொடுத்தது பெண்ணை பாதுகாக்கத்தானே தவிர அந்த பெண்ணை அடிமைப்படுத்தி அந்த பெண்ணை பாலியல் பலாத்காரம் படுத்தி அந்த பெண்ணை கொல்றதுக்காக சத்தியமா கிடையாது. நான் ஒவ்வொரு ஆண்மகளுக்கும் சொல்லிக்கிறது தான், ஒரு பெண்ணு நம்மளை விட வலிமை கம்மியா இருக்காளன்னா அவளை நம்ம பாதுகாக்கணுமே தவிர அவளை பாலியல் பலாத்காரம் பண்ணியோ இல்ல மற்ற விஷயங்கள் ஏதாவது பண்ணியோ அவளை கொலை செய்யக்கூடாது. கொல்கத்தா டாக்டருடைய கேஸை பத்தி தான் சொல்றேன். இந்தியாவில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம வீடியோ போடுறோம், எல்லாத்தையுமே பண்றோம். ஆனா இதற்கான தீர்வுகள் எங்க கிடைக்குன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல ஒரு பெண்ணை ஒருத்தவன் பலாத்காரம் பண்றான்னா அவனை நடு ரோட்டுல எல்லா ஆண் மகன் இருக்கானு பத்தியா அவனுங்க முன்னால விட்டு அவனை சுடணும். அப்படி இல்லையா அவனுடைய ஆணுறுப்பை அத்துணை பேருக்கு முன்னால அறுக்கணும். அப்பதான் இன்னொருத்தவன் யோசிப்பான், ஒரு பொண்ணை தொடர்றதுக்காக யோசிப்பான், இந்த பெண்ணை தொட்டா இப்படி ஆகுமேன்னு சொல்லிட்டு. டாக்டர், நான் உண்மையிலுமே ஒன்று சொல்றேன், எனக்கு கடவுள் மேல சத்தியமா நம்பிக்கை கிடையாது. நான் ஒரு நார்த்திகன். எனக்கு இயேசு பிடிக்காது, அல்லாவும் பிடிக்காது, எந்த கடவுளையும் பிடிக்காது. ஆனால் நான் நம்புறது ஒரு ஆளை மட்டும்தான், டாக்டர்ஸ். ஏன்னு கேட்டா நம்ம கண் முன்னால நம்ம பாதுகாப்பா பெற்றோர்களா இருக்கலாம். ஆனா நம்மளை சாவர வரைக்கும் நம்மளை பத்திரமா பாதுகாத்து நம்ம நல்லா இருக்கணும், நம்ம ஒரு என்ன சொல்றது பத்திரமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு ஒவ்வொரு டாக்டரும் இந்த மக்களை இவ்வளவு பாதுகாக்கிறாங்க. கொரோனா கொத்து கொத்தா செத்தப்ப கூட இந்த இருக்கிற டாக்டர் எல்லாமே அவ்வளோ பத்திரமா பார்த்துக்கிட்டாலாம் இன்னைக்கு நம்ம உயிரோட இருக்கோம். ஒருத்தன் பலாத்காரம் பண்ணா பத்தியா சஞ்சய் ராய் அந்த நாயி, அவனையும் அந்த கொரோனால இருந்து ஒரு டாக்டர் தான் பாதுகாத்திருப்பாங்க. ஆனா அந்த டாக்டர் அவனுக்கு எப்படி பலாத்காரம் பண்ணி இந்த அளவுக்கு கொடுமையா எப்படி கொண்டான்னு சத்தியமா புரியல. அப்படியே உடம்பெல்லாம் நடுக்கலுது. ஒரு டாக்டர் ஆர்கே ஹாஸ்பிட்டல் ஒரு ஹாஸ்பிட்டல், கொல்கத்தால ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டல்ல 36 மணி நேரம் டியூட்டி பார்த்த ஒரு டாக்டர், 31 வயசான ஒரு டாக்டரு தன்னுடைய 36 மணி நேரம் டியூட்டி பார்த்ததால எல்லாம் ஒரு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனதால அங்க இருக்க ஒரு ஹால், அதாவது ஒரு ஹாலில் போயிட்டு நைட்டு 2 மணிக்கு டியூட்டி முடிஞ்ச உடனே நைட்டு 2 மணிக்கு போயிட்டு அவங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக அந்த ரூமுக்கு போயிருக்காங்க. போன உடனே அந்த ஒரு நாய் வேடிக்கை பார்த்துட்டு, சஞ்சய் ராய் என்ற ஒரு திருட்டு நாய் வேடிக்கை பார்த்துட்டு அந்த பொண்ணை போயிட்டு நைட்டு 2 மணில இருந்து காலையில 7 மணி வரைக்கும் அந்த பொண்ணை பாலிய பலாத்காரம் பண்ணி அந்த பொண்ணை அக்கிரம அநியாயமாக அந்த பெண்ணை சாவடிச்சிருக்கான் அந்த ராயின்றவன். அதுவும் சாவடிச்சானா சாதாரண முறையில் அந்த பெண்ணை அவன் சாவடிக்கல, ரொம்ப கொடூரமா நிர்பயா, ஆசிஃபா, ஸ்ரீமதி இவங்களாத்த விட ஒரு படி அதிகமா போயிட்டு அந்த பொண்ணை கற்பழிச்சு கொலை பண்ணியிருக்கான். அந்த பொண்ணு கண்ணாடி போட்டிருக்கு பார்த்தீங்களா, அந்த கண்ணாடியை உடைச்சி அதை கண்ணுல குத்தி அப்ப இறந்துருக்கு. அதுல அந்த பெண்ணுடைய கண்ணுல இருந்து ரத்தம் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம வாயில் இருக்க எல்லா பல்லும் உடைஞ்சிருக்கு. அதுக்கு மட்டும் அந்த கழுத்து இருக்கு பார்த்தீங்க, அந்த கழுத்து எல்லாம் உடைஞ்சிருக்கு. எல்லாத்துக்கும் மேல இந்த கழுத்தை இப்படி உடைச்சி, இது ஃபுல்லா போச்சுன்னா இதை உடைச்சி, அது மட்டும் இல்லாம இந்த காலை அப்படியே நம்ம திருப்பி போட்டா எப்படி இருக்கு, இந்த காலை உடைச்சி அந்த அளவுக்கு அது இறந்த பின்னும் அந்த நாயோடைய காமவெறி தீராம அந்த பொண்ணை அடிச்சு கொன்னு அந்த அளவுக்கு காமவெறி பிடிச்சு போய் அந்த நாய் சஞ்சய் ராய் என்றவன் கொலை பண்ணிருக்கான். இந்த சஞ்சய் ராய் யாருன்னு பார்த்தா, நம்ம ஊர்ல எப்படி ஒரு போலீஸ் இருந்தா அந்த போலீஸுக்காக ஹெல்ப் பண்ண டிராஃபிக் போலீஸ்லாம் அந்த டிராஃபிக் போலீஸ் ஹெல்ப் பண்றதுக்காக ஒரு 2 பேர் அசிஸ்டன்ட் இருப்பாங்க பார்த்தியா, இந்த ஸ்கூட்டரை தூக்கி வைக்கிறது போறது. அந்த மாதிரி ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலையும் நீங்க இது ஸ்கேன் சென்டர் போங்க, இது எக்ஸ்ரே சென்டர் போங்க, இங்க போனா இந்த டாக்டர் இருப்பாங்க, இவங்களை நீங்க போனா இங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பார்த்தியா. அந்த மாதிரி அங்க அந்த எடுபுடி வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க பார்த்தியா, அந்த மாதிரி நாய் தான் அந்த நாய். இந்த நாயோடைய பேக்ரவுண்ட் போய் பார்த்தா இவனுக்கு ஆல்ரெடி 3 கல்யாணம் ஆகி 3 டைவர்ஸ் ஆகி 4வது ஒரு கல்யாணம் பண்ணி, அந்த 4வது கல்யாணம் பண்ண பொண்ணும் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க மேல இவன் ஒரு
இந்த பாண்ட் படத்துக்கு வந்து ரொம்ப அடிமையா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பார்த்துட்டு என்ன செய்ய சொல்றேன்னு அந்த பொண்ணு ஒரு கேஸ் கொடுத்து அதுவும் தனியா நடந்திருக்கு. அந்த மாதிரி இந்த காம கொடூரன் இந்த அளவுக்கு பண்ணி வச்சிருக்கான், இந்த பொண்ணை கொண்டு இருக்கான். இந்த கேஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து பார்க்கும்போது அந்த ஹாஸ்பிட்டலோடைய டீன் இருக்கிற பத்தி அவர் என்ன சொல்லியிருக்காரு, பெண் சூசைடு பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பெண் சூசைடு பண்ணிடணும்னா இவங்க அப்பா அம்மாக்கெல்லாம் ரொம்ப பயமாயிடுச்சு. அதுக்கு முன்னால ஒரு சின்ன வீடியோ கிளிப் காட்டுறேன், அந்த வீடியோ கிளிப் பார்த்துட்டு வாங்க. The girl जिसके मुंह में खून था, शरीर में कोई कपड़ा नहीं था, पैर दोनों राइट एंगल में मिला गया, एक पांव बेड के इस तरफ, एक पांव बेड के इस तरफ मिला गया. जब तक पेल्विक गर्डल नहीं टूटता है, इस तरह दो पांव को नहीं चीरा जा सकता है. चश्मे को कूटा गया जिसके वजह से आंखों से खून निकल गया. गले में गला दबाकर मारा गया. ये पूरा पोस्टमार्टम रिपोर्ट में वायरल हुआ है, आप लोग कृपया देखिए. I promise you that not a grain of the words I utter today is a lie. Bleeding from her eyes, bleeding from her mouth. இந்த அம்மா எந்த அளவுக்கு என்ன சொல்றாங்க, என் பொண்ணுலாம் சூசைட் பண்ணிக்க மாட்டா, எங்களுடைய டைம் இது கிடையாது. அந்த பொண்ணு தினமும் 12 மணி நேரம் 13 மணி நேரம் படிச்சு, இப்படி 12 மணி நேரம் 13 நேரம் படிச்சு அந்த டாக்டருக்கு கிளியர் பண்ணி, இந்த அம்மாவுடைய ஆதாங்கத்தை பாருங்க. உண்மையிலுமே அந்த குழந்தைய பெத்து எடுக்க அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பாங்க. இந்த குழந்தை முன்னுக்கு வரணும்னு அவங்க எவ்வளோ பண்ணியிருப்பாங்க. இந்த டாக்டர் நம்மளுடைய உயிரை காப்பாத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம இன்னைக்கு ரிப்போர்ட் நம்ம சுதந்திர தினம் முடிஞ்சு 16ஆம் தேதி இந்த வீடியோ எடுக்கும் போது அந்த பொண்ணு வந்து அதனுடைய பிறப்புறுப்புல இருந்து 150 கிராம் வந்து விந்தணுக்கள் வந்து வெளியே எடுத்திருக்காங்க. ஆக்சுவலா ஒரு மனுஷன் ஒரு தடவை போயிட்டு உடலுறவு பண்ணும்போது 5 கிராம், அதாவது 5 கிராம் மட்டும்தான் உடலுறவு பண்ணும்போது அந்த விந்தணுக்கள் வந்து வெளிவரும். ஆனா அந்த பெண்ணுடைய பிறப்புறுப்புல 150 கிராம் வந்து எடுத்திருக்காங்க விந்தணுக்கள். ஆக இதை வந்து சஞ்சய் ராய் மட்டும் செய்யல, அந்த ஹாஸ்பிட்டல்ல சம்பந்தப்பட்ட இன்னும் நிறைய பேர் செஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரியுது. அவங்க அப்பா சொல்லும் போது தெளிவா சொல்றாரு, என் பொண்ணு சூசைடு பண்ற அளவுக்கு கோழையும் கிடையாது, என் பொண்ணு அந்த அளவுக்கு கரோனா டைம்லயும் எல்லா டைம்லயும் என் பொண்ணு இந்த சமூகத்துக்காக எல்லாத்துக்கும் செஞ்சவங்க, அந்த பொண்ணு சூசைடு பண்ணிக்க வாய்ப்பே இல்லைன்னு இந்த கேஸ் இப்ப சிபிஐக்கு போயிருக்கு. சிபிஐக்கு போனது மட்டும் இல்லாம அவங்க உடனுக்குடனே எல்லாத்தையும் பண்ணும்போது பயங்கரமான தகவல்லாம் கிடைக்குது. அப்படி கொடூரமான முறையில் அந்த இந்த பலாத்காரம் வந்து ஒருவரால் செய்யப்பட்டது கிடையாது. ஒருவரால் வந்து இந்த பலாத்காரம் வந்து இந்த 2 மணில இருந்து காலையில இந்த 7 மணிக்குள்ள இவ்வளோ விந்தணு ஒரு மனுஷனுக்கு ஏற வாய்ப்பே இல்லை. அப்ப இது வந்து கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணப்பட்டுதான் அந்த பொண்ணு இந்த கொடூரமான முறையில வந்து கொல்லப்பட்டிருக்கான்னு சொல்லிட்டு அங்க இருந்த டாக்டர்ல இருந்து சிபிஐல இருந்து எல்லாமே சொல்றாங்க. அப்ப இவன் கூட இருந்தது யாரு? அந்த இருக்க டீன் சொன்னார்ல சூசைட் பண்ண, அவருக்கு வந்து பணியிடை நீக்கம் பண்ணோன்னா இன்னொரு ஹாஸ்பிட்டல்ல ப்ரொமோஷன் பண்ணி போயிட்டான். எப்படி இவங்களும் போயிட்டாங்க. ஆனா அந்த பொண்ணை யோசிச்சு பாருங்களேன், ஒரு கடவுள் நம்மளுக்காக நம்ம உயிரை கொரோனா டைம்ல காத்து இன்னும் பல பேர் உயிர்களை காக்க போறோம். அந்த குழந்தை இன்னைக்கு செத்து அந்த கொடூரமான முறையில செத்து இன்னைக்கு கிடைக்குது. ஆனா நம்ம எல்லாம் பேசிட்டு இருக்கோம், எவ்வளவு ஒரு வயிறு எரியும். அது மட்டும் இல்லாம இந்த தடயங்களை அழிக்கிறதுக்கான அனைத்து வேலைகளையும் அங்க இருக்கவங்க பார்த்திருக்காங்க. எல்லாத்துக்கும் மேல அந்த பொண்ணு அந்த ஹால் இருக்கு பாத்தீங்க, எங்க இறந்து கிடந்துச்சோ அந்த இடத்தை இடிச்சுட்டாங்க. இன்னைக்கு இடிச்சிட்டு ரினிவேஷன் பண்றதுக்காக இடிச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. எவ்வளவு ஒரு கேவலமான சட்ட ஒழுங்கு நம்ம இந்தியாவில, எந்த ஒரு குறிப்பிட்ட கட்சியும் நம்ம சொல்லணும், இந்த இந்தியாவில் சட்ட ஒழுங்கு எந்த அளவு கேவலமா இருப்பாங்க. ஒரு பொண்ணு பலாத்காரம் செய்யப்பட்டு கொல்லப்பட்டிருக்கா கொடூரமான முறையில, அந்த இடத்தை இடிச்சிட்டு ரினிவேஷன் பண்ண போறேன்னு சொல்றீங்க. எவ்வளவு கேவலமா இல்ல உங்களுக்குலாம் வெக்கமா இல்ல? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உண்மையுமே திருத்தி எழுதணும். அப்பதான் இங்க இருக்கிற காமவெறி பிடித்த நாய்களுக்கு சத்தியமா சொல்றேன் திருந்துவானுங்க. இல்லைன்னா இன்னும் இவன் போவான். அதே பேர் நிர்பயா கேஸ்ல தூக்கல போட்டாங்களா, 16 வயசு பையன் சொல்லிட்டு வெளியில வந்து நீ ஜாலியா அவனுக்கு தையல் மிஷின் கொடுத்து வெளியில சொல்லிட்டு ஸ்ரீமதியோட கேஸ்ல எத்தனை பேருக்கு தூக்கு தண்டனை கொடுத்தீங்க? என்ன பண்ணீங்க? இந்த பாலியல் பலாத்காரம் பண்ற எவனுக்கு அது பாண்டிச்சேரியில் ஒரு குழந்தை செத்து போச்சு, அரெஸ்ட் பண்ணிக்க, என்னதான் புடுங்க? ஒன்றும் புடுங்கல. இதை விட்டுட்டு அவன் தெளிவா இருக்கான். பாக்குறனா பண்ண அச்சா நம்ம பாலியல் பலாத்காரம் பண்ணா 2 மாசமோ 4 வருஷமோ 5 வருஷமோ உள்ள வச்சுட்டு வெளியே விட்டுற போறான். நம்ம இன்னும் வந்து வெளியில நிறைய பெண்களை கெடுக்கலாம்னு சொல்லிட்டு அவன் நினைப்பான். அந்த அளவுக்கு அவங்க கேர்லெஸ்ஸா இருக்கிற காரணம் இங்க இருக்க அரசியலமைப்பும் இங்க இருக்க காவல்துறைக்கு அதிகாரம் வந்து அரசியலமைப்பு. அப்ப நம்ம அரசியலமைப்பு சட்டத்தை சொன்னோம், இவங்க கடுமையான முறையில ஒரு இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல திருத்தம் எடுத்துட்டு வந்து இங்க இருக்க ஆட்சியாளர்களும் சரி அதிகாரத்தை உள்ளவர்களும் ஒரு இது எடுத்துட்டு வரணும். பெண்கள் மேல கைய வச்சா உடனே அவனுக்கு
அடுத்த 2-3 மணி நேரத்துல அவனுக்கான முடிவை வந்து எடுக்கணும். இப்ப சவுதி அரேபியால நடக்கும், ஏன் நடக்க மாட்டேது? மற்ற நாடுகள்ல இந்த அளவுக்கு நடக்க மாட்டேது ஏன்? பாலியல் பலாத்கார மட்டத்துல இந்தியா தான் நம்பர் 1 இடத்துல. இங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம இவ்வளவு தூரம் இருக்கு. காரணம், இங்க இருக்க ஆட்சியாளர்களும் அரசியலமைப்பு சட்டத்திலும் ஒரு திருத்தம் கொண்டு வந்து இங்க பெண்களை வந்து பாதுகாக்கிறதுக்கான ஒரு தனி சட்டம் வந்து இருந்தாதான் இங்க இருக்கிற இங்க திருந்துவானுங்க. காபவெறி பிடித்த நாய்கள் திருந்துவானுங்க. தயவு செஞ்சு ஒவ்வொரு விஷயத்துக்கும் வீடியோ போட்டுட்டு ஜஸ்டிஸ் பார் ஜஸ்டிஸ் பார் ஜஸ்டிஸ் பார் சொல்றதை விட ஒரு விபத்து நடந்து அதுக்கப்புறம் முடிவு எடுக்கிறது அதுக்கு முன்னாலே நடக்கணும்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல ஒரு திருத்தம் வரணும். பெண்களை பாதுகாக்கிறதுக்காக ஒரு திருத்தம் வந்தால் மட்டுமே இந்த காமவெறி பிடித்த நாய்கள் திருந்துவாங்க, பயப்படுவாங்க. இந்த பெண்ணுக்கு சரியான நீதி கிடைக்க வேண்டும். எல்லாத்துக்கும் மேல இப்ப இறந்திருக்க இந்த டாக்டருக்கு சரியான நீதி கிடைக்க வேண்டும். அந்த குடும்பத்தின் சார்பாக உண்மையிலுமே அந்த குடும்பத்துக்கு ஒரு சரியான கிடைச்சா மட்டும்தான் இங்க இருக்க நம்மலாம் உடம்பு சரியில்லாம் டாக்டர் தான் போவோம். அந்த டாக்டருக்கே ஒண்ணுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சத்தியமா தெரியல. அந்த குடும்பத்துக்கான சரியான நீதி கிடைக்கணும். வாழ்க தமிழ், வளர்க இந்தியா. நன்றி, வணக்கம்.